நீங்க வீட்டில் இருக்கிற போது தேவையில்லாம பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல பாக்குறத தவிர்த்துட்டு நம்ம மன்னருடைய வரலாற்றை, நம்மளுடைய மன்னர் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க, நம்ம சமூகம் எப்படியெல்லாம் இருந்திருக்குது, நம்ம பெண் பிள்ளைகளை எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும், ஆண் பிள்ளைகளை எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும்னு ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாலே அது அதுவா வளரும். நம்ம யாரும் தண்ணி ஊத்தலாம் வளர்க்க தேவையில்லை. இன்னைக்கு எத்தனையோ நான் பார்த்துருக்கிறேன். இன்னைக்கு திண்டுக்கல்ல இருந்து இங்க வந்திருக்கோம்னா அதுக்கு சிவண்டாச்சனை தான் காரணம். அதே போல விருப்பாச்சி கோபால நாயக்கர் மணிமண்டபம் கட்டி அதை திறப்பு விழா பண்ணாம அந்த ஒரு விழா எடுக்காம அரசு விழா எடுக்காம இருந்தாங்க. முதல்ல சிவண்டாச்சனை கூப்பிட்டு சொல்றாங்க, அண்ணன் இந்த மாதிரி வந்து செய்யணும்னு சொல்லும் போது உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடர்பு கொண்டு அந்த மாவட்டத்தினுடைய எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அந்த விருப்பாச்சி கோபால நாயக்கங்கிறத வெளிக்கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நத்தல் லிங்கப்ப நாயக்கர் சொல்லலாம், இன்னைக்கு நம்ம மலைக்கோட்டையில் இருக்கிறது என்னென்னமா சொல்லலாம். ஆனால் மாவீரர் விருப்பாச்சி கோபால நாயக்கர் அடையாளப்படுத்தப்பட்டது என்றால் அது மாமன்னர் திருமல் நாயக்கர் இளைஞர்களுடைய நிறுவன தலைவர் திரு மதிப்புக்குரிய சிவன்ராஜ் அவர்களை சாரும். அனைத்து ராஜகம்பல நாயக்கர் இன மக்களுக்கும், நாயுடு இன மக்களுக்கும், தெலுங்கு பேசுகிற மக்களுக்கும் அனைவருக்கும் இன்று தைப்பூச நாயகனின் 442வது பிறந்தநாள் விழாவில் அவரை தரிசனம் பண்ணதில் மிக்கற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் ராஜகம்பலத்தார் காப்பு பேரவையிலிருந்து விருதுநகர் மாவட்டத்திலிருந்து நாங்கள் ஒரு 3 வாகனங்களில் வந்தோம். இந்த ராஜகம்பலத்தார் இனத்துக்கு ஒன்று தான் சொல்லப் போகிறோம். அரசியல் தெளிவற்ற நாதியற்ற சமூகமாக இருக்கும் இந்த சமூகம் வந்து ஒரு மன்னரையோ ஒரு மாவீரனையோ முன்னிலை காட்டி தான் நீ வளர முடியும். நீங்கள் அந்த குரு பூஜைக்கு ஒரு பிறந்த நாளுக்கோ ஒரு ஜெயந்தி விழாவுக்கோ நீ வரலைன்னா நீ மற்ற கட்சிக்காரன் கூப்பிட்றான் நீ போகிற அப்போம்போது நீ இன்னும் அடிமை தான் படுத்தப்படுவ. இங்கே யாருமே உனக்காக வந்து நிற்க மாட்டான். அரசியல் சார்ந்து இருக்கிற கட்சிக்காரங்க யாருமே வந்து நிற்க மாட்டான். உனக்கு வந்து நிற்கிறதெல்லாம் இந்த சமுதாயத்துக்காரங்க தான் நிற்கணும். இந்த சமுதாயத்தை தூக்கி நிப்பாட்டு. நீ ஒவ்வொரு உனக்கு இருக்கிற அந்த பொருளாதார நெருக்கடி தான் இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கு இருக்குது. அதெல்லாம் நிவர்த்தி பண்ணணும்னா நீ ஒரு அணியில் திரளணும், ஒரு அமைப்பை நீ வளர்க்கணும். அந்த அமைப்பு உனக்கு பாதுகாப்பாக இந்த ஒட்டுமொத்த தெலுங்கு பேசுகிற சமூகத்துக்கும் பாதுகாப்பாக இருக்கும். இந்த கம்பளத்தார் அப்படி ஒன்றும் பிரிவினையெல்லாம் எங்கேயுமே பார்த்து பேசி பழக மாட்டான். மற்றவங்க பிரிவினை பேசுகிறாங்க, ஆனால் நம்ம இன்னைக்கு ராஜகம்பளத்தார்னு சொன்னால் அது பிரிவினை ஆகாது. ஏன்னா ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கும். ஒரு காலத்தில் நில உடைமையாளராக ஒரு பணம் அதிகமாக இருக்கிற ஒரு மிராசுதாரராக அத்தனை செல்வங்களும் பெற்ற இந்த சமூகம் இன்னைக்கு நசுக்கப்பட்டிருக்கு. அதிலிருந்து நீங்கள் மீண்டுக்கோங்க. இந்த சமூகம் முன்னேற்றம் அடையணும்னா நீங்கள் ஓரணியில் திரளணும்னு சொல்லி இன்று நம் கொள்ளு தாத்தா திருமல நாயக்கரின் ஜெயந்தி விழாவில் தரிசனம் காண்றதுக்கு அத்தனை சொந்தங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாமன்னர் திருமல நாயக்கர் பிறந்தநாளை முன்னிட்டு 442வது திருமல நாயக்கர் பிறந்தநாளை முன்னிட்டு மதுரை மாவட்டம் வேடரப்புளியங்குளம் கவர்நாடு பேரவை இளைஞரணி சார்பாக அன்னதானம் வழங்க